அந்த மக்கள்லாம் சொல்றாங்க 16ஆம் வசனத்துல, மகா தீர்க்க தரிசன மத்தியில் வந்திருக்கிறார், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார், இவர் சாதாரண மனிதன் அல்ல, கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார். மக்கள் சொல்றாங்க, அவர் கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார், தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார். அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறார். உங்க வீட்டில், ஆஸ்பத்திரியில், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா அந்த இடத்துல, ட்ராவலில் இருக்கிறீங்களா, காரில் இருக்கிறீங்களா, எங்கே இருக்கிறீங்க அந்த இடத்துல உங்களை சந்திக்கிறார், உங்களோடு பேசுகிறார். நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். உன் உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது, பாவத்தினால, வியாதியினால, இழப்பினால, நிந்தையினால, அவமானத்தினால, பரிகாசத்தினால, மற்றவங்க அற்பமாக பேசுகிறதுனால உன் உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது. உன் இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிறாய், தனிமையில் கண்ணீர் வடிக்கிறாய், எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி, நான் இருக்கிறேன் உனக்கு மகனே, நான் இருக்கிறேன் உனக்கு மகளே, உனக்காகத்தானே இந்த உலகத்தில் நான் வந்து சிலுவையில் என்னை மறிக்க ஒப்பு கொடுத்தேன், என்னை அடிக்கட்டும் நொறுக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்தேன், உன் பாடுகளை நான் சுமந்தேன், உன் பாவங்களை நானே சுமந்தேன், உன் துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் சகலத்தை நான் சிலுவையில் சுமந்தேன் உனக்காக, உன்னை ஆறுதல் படுத்த, உனக்கு ஒரு அற்புதம் செய்ய. பயப்படாத, நான் சூழ்நிலையை மாற்றுவேன், நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், இழந்து போனதை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி நீங்க வேண்டிக் கொண்டா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்னால் சிலுவை மரத்தில் மரிக்கத்தனை அர்ப்பணித்து, கைகளில் கால்கள் ஆணடிக்கப்பட்டு, ரத்தம் வடிய அந்த சிலுவையில் தொங்கினார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, முகமெல்லாம் ரத்தம், அவருடைய சரீரமெல்லாம் வாரினால் அடித்து கிழிக்கப்பட்டு, சரீரமெல்லாம் ரத்தம், அவருடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினார். எதற்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தி கொடுத்தார். ஏன்? அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டவுடனே வியாதி மறைந்து விடும், சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், வேதனை நீங்கி விடும். உங்களுக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர், மகனே உன்னை